2 night 3 day உள்ள பேக்கேஜ் தான் அது. இதில் வந்து Hey guys, welcome back to our channel The Artist. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம். தனியாக இல்லை, அது பைக்லேயும் இல்லை, ட்ரெயினில் போக போகிறோம். 8 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போக போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளா, மூணார். ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு வந்து புது அப்டேட்டாக ரோட் மைக் ஆக்சுவலாக இது சேம்ஸாக தான் வாங்கணும். இதோட வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்திருக்கும், மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது வெயிட் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோவில் சேனலில் வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா வீடியோ போடாமல் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேக்ஸிமம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 3:34 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூரில் ட்ராப்பு 4:30க்கு. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து மூணாருக்கு நம்ம பஸ் எடுக்க போகிறோம். வாய்ஸ் கேட்குதான்னு எனக்கு தெரில, ஏதோ ஒரு கலக்கத்தில் வந்து பேசிகிட்ருக்கேன். சரியாக விளாகே பண்ணலைங்க. ஆக்சுவலாக ட்ரிப்பு வந்தது இது மேலே இறங்கினதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக விளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ண வேண்டாம். அது குழந்தைய போடுறது போங்க அண்ணன் மட்டும் தனியா ட்ரிப் போறாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணிட்டா ஆன்ல தான் இருந்துச்சு அவங்க. Welcome to Kerala. கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வந்து ஆடியோ எப்படி கேட்குறது தெரில, இல்லைனா நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் எதுக்கு நான் போகலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே வச்சு ஒரு சாங் போட்டு வீடியோ வந்து கிளாஸ் பார்த்து மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீ திரும்ப சிரிக்காத, இதுக்கு மேலே ஒன்று இடம் டேய் ஆட்டோ ஜீப்பு தாண்டாங்க வாடா. மூணார் வந்துருந்தோம். மூணார்லேருந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸுக்கு வந்து சூரியன்வெள்ளி அப்படின்ற ஒரு பிளேஸு. அந்த பிளேஸுக்கு நம்ம போகணுன்னா மேக்ஸிமம் பஸ் எதுவுமே இங்கேருந்து இல்லை மூணார்லேருந்து. ஸோ அதனால் என்னென்னா இது மாதிரி ஒரு ஜீப்பு ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து இந்த ஜீப்பில் தான் நம்ம ஒரு 8 பேருமே ஷேர் பண்ணி போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி வருது. இதை கரெக்டான அமௌண்ட்டான்னு தெரில, எங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இப்போக்கி போயிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ஜீப்பில் கிளம்புறோம். நிறைய நான் கவர் பண்ணாமல் இருக்கேன், ஏன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங்கு மாறி வந்தோமா. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இது உடுமலைப்பேட்டிலேருந்து நாங்கள் இதுக்கு வந்து மூணார் வந்து மாறி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ரூம் போயிட்டு டீட்டெயிலாக கிளியராக என்னென்ன பண்ணோம், எங்கெங்கேருந்து வந்தோம், எவ்வளோ ஆணிச்சு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம்.
மறையிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனே கற்றுட்டான் ஆக்சுவலாக அதான் ஈவினிங் ஒரு சின்ன ட்ரெக்கிங், அதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ அதுதான் நடந்து போகிறோம், ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெக்கிங் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து. ஸோ அதுக்காக போகலாம் அப்படின்றதுக்காக வாங்கி போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து பிட்டாக எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரோன் எடுத்து பறக்க விட்டேன். ட்ரோன் பறக்க விட்டதில் கையெல்லாம் பிளட்டு வர அளவுக்கு தெரியுதா, பிளட்டு வர அளவுக்கு எனக்கு ஒரு காயத்தை வச்சிருச்சு. ஸோ ட்ரோன் பறக்கல. எஸ்டிடி கார்டு நாட் ஃபவுண்டு அப்படின்னு வந்துட்டு இருக்கு, ரீசர் எஸ்டி கார்டுன்னு. அப்படியே போயிட்டு நீ எடுத்துக்க அப்படியா. எடுத்துட்டேன் எடுக்கிறீங்களா? நீ போன வச்சு நீ நடந்து வைக்கல பார்த்து இதே பேராஷூட் வச்சுக்கல மறந்துடுவேன். கண்டினியூ செய்யுங்க. நல்லா தான் இருக்குது ட்ரெக்கிங் போகிறது. நல்லா இருக்கு ஃபால்ஸ். பொறுமையாக உட்காந்துச்சுக்கோ. பார்த்து பொறுமையாக உட்காந்து வாங்கடா. ஐயோ நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் ரொம்ப ஒரு அன்ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக நிறையா எடுத்து முயற்சி பண்ணியிருப்பேன் வீடியோ. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணி வந்தோம்ல, அது வந்து ஒரு கரெக்டாக எடுக்க முடியல. ஏன்னா டயர்டு வேறு, சொன்னால் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு தூக்கத்தை போட்டு வாட்டர் ஃபால்ஸை போய் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தான் நாங்கள் இப்போ பேசிகிட்ருக்கோம். இது நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் டென்ட்டு ஸ்டே. லொக்கேஷன் எப்படி தெரில, எப்படி தெரியுது அப்படின்றது தெரில, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு பிளேஸ் தெரியுதுல்ல, அங்கே தான் அவங்களுக்கு வந்து ஃபயர் கேம்ப் போட போகிறாங்க. அண்ட் தென் இங்கே தான் நமக்கு ஃபுட்டு. இந்த இடம் எவ்வளோ டீட்டெயிலாக தெரியுதுன்னு தெரில. நான் உங்களுக்கு இது வந்து ட்ரோன் வியூவில் காட்டுறேன், அதை மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே. இதோட பேக்கேஜ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அது கரெக்டாக கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக இது பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 3999 வரும் ஒரு ஆளுக்கு. அதாவது 8 பேர் வந்தால் 3999. அதுக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் குறைய அமௌண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதான் என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 நைட்டு 3 டே உள்ள பேக்கேஜ் தான் அது. இதில் வந்து உங்களுக்கு மார்னிங் டிஃபன் அண்ட் நைட்டு டின்னரு
மதியம் மட்டும் லஞ்ச் பார்த்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 2 நாள் ஸ்டே வந்துடும், நமக்கு டென்ட் ஸ்டே வந்துடும். மற்ற பேக்கேஜெலாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்க நம்பரும் தரேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூட இல்லை இது மாதிரி வீடியோ பண்ணுறோன்றலாம் சொல்லக்கூட இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு வந்தோம், ஓரளவு நல்லா இருந்துச்சு. மதியம் வந்தால் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:10 ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபாகியாக நல்லா இருக்குது. நான் ட்ரோனை பறக்க விட்டு ட்ரோனை திருப்பி என்கிட்ட வர வைக்கிறதுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு. ஏன்னா அது எங்கேயோ போயிடுச்சு, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாதனால என் கைக்கு திருப்பி வரல அது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நைட்டு வந்து நமக்கு வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது, அண்ட் தென் பார்பிக்யூ அது, அப்புறம் நமக்கு டிஃபன் எல்லாமே வரும். நைட் டான்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அதில் ஆட் பண்ணுறேன். வீடியோ நான் வந்து அந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, அப்படியே கூட வந்தீங்கன்னா தெரிவிங்க வீடியோவில். இல்லைடா, இது ஃபுல்லாக போகிறேன், எல்லாருமே நல்லா தெரிவிங்க. அது வந்துடும்டா 360 தானே கைஸ். ஆக்சுவலாக நம்ம இருக்கிற பிளேஸு ஆஃப்டர்நூன் செம்ம வெயிலாக இருந்துச்சு. பட் ஆனால் அதே டைம் கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி இருக்குது. வேறு லெவல் கூலிங்காக இருக்குது, சொல்லவே முடியாது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக ஈவினிங் வந்தப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இந்த இடம். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி வெயிலாக ஹீட்டாக இருந்துச்சு இதெல்லாம் டென்ட்லாம். இப்போ செம்ம சில்லாகிடுச்சு, கோட் இல்லாமல் இருக்க முடியாது போல இருக்குது, அதை மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது கைஸ். பிளேஸுமே ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம vlog பண்ணுற இந்த மைக் செட்டப் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ அது வந்தோம்ல, நம்ம மூணார் வந்தப்போ இதே மைக் செட் வச்சு தான் எடுத்து பார்த்தேன். அதாவது நம்ம ஐஃபோனில் எடுக்கலான்ட்டு செட்டப் ரெடி பண்ணேன். பட் ஆனால் ஐஃபோனுக்கு வாங்கின அந்த கனெக்டர் இருக்குல்ல, அதாவது ஹெட்செட்டுக்குள்ளே கனெக்டர் இருக்கும், ஏர்ஃபோனுக்குள்ளே கனெக்டர், அந்த கனெக்டர் வந்து நல்லா வரல. ஆப்பிள் ப்ராடக்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். கடைசி நாள் வரைக்கும் நல்லா வந்தது, லாஸ்ட் டைமில் நல்லா வராமல் சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் அதை வச்சு எடுக்காமல் இப்போது நம்ம 360 வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது எந்த அளவுக்கு வியூ வருது அப்படின்றது எனக்கு தெரியல, நல்லா வரும் நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வந்தால் நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இது நம்ம எதுக்காக, இது வந்து நம்ம செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். நம்ம லைட்டாக ஒரு ஆடியோ அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த அப்டேட் நல்லாயிருக்கா, நம்ம வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக இது கேட்குறேன்னா, நம்ம ஏதோ மொக்கையாக பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே தான் பண்ணுறோம், ஐ நோ. பட் ஆனால் 2-3 பேர் நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, ப்ரோ இது ஸ்டார்டிங் தான் ப்ரோ, இன்னும் வேறு லெவலில் வந்துடுவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்களா. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ ரொம்ப வீடியோ கூட போடலே, டக்குன்னு சொல்கிறாங்களே ஒரு வீடியோக்கு அப்படின்றதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இது மாதிரி சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. DJ Vishnu exclusive mix. ரொம்ப நாளாக தூங்கல DJ Vishnu Entertainment. Remix. DJ Vishnu Entertainment. ஏ கைஸ், ஆக்சுவலாக வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது ரொம்பவே நல்லாயிருக்கு, செம்ம வைப்பு, செம்ம சாங்கு, ஜாலியாக ஒரு 3 hours ஜாலியாக அவன் நம்ம பாட்டு போட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாக நல்லா இருந்துச்சு மைண்டு. ஓகே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.